ஃபர்ஸ்ட் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆக்சிடென்ட் போன வருஷம் 2023. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஆந்திராவில் மறுபடியும் பேக் டு பேக் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2024 நேற்றுக்கு வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங்கில் மறுபடியும் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவில் நடக்கிறது ரொம்ப வழக்கமாக போயிடுச்சு. இத்தனைக்கும் இந்தியாவுக்கு ரயில்வேல 4வது பொசிஷன் தான். நம்பர் 1 பொசிஷனில் வந்து யூஎஸ் இருக்காங்க ரயில்வேஸில், அதுக்கப்புறம் சைனா இருக்காங்க, அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்காங்க, 4வதாக தான் இந்தியா இருந்துட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் தான் பேக் டு பேக் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருக்குது. யூஎஸ்லேயோ ரஷ்யாலேயோ சைனாலேயோ இந்த மாதிரி நடக்காது. இந்தியாவில் தான் இந்த மாதிரி பேக் டு பேக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது வழக்கமாக நடந்துட்டு இருக்குது. ப்ரௌட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி இது இப்படி சொல்லக்கூடாது, நம்ம ப்ரௌட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ப்ரௌட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சேனலில் ஒரு சீரீஸ் மாதிரி இனிமேல் நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ப்ரௌட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்தியாவில் நடக்கிற கேவலமான விஷயங்களை இந்த ப்ரௌட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு சீரீஸ்க்குள்ளே நான் இனிமேல் பேசலான்னு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன் இந்தியா வேர் கேர்ள் சைல்டு கேன் கெட் ரேப்ட் ஈஸிலி அண்ட் கில்ட் ஈஸிலி. அதை பண்ணவனை, அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணாலுமே அவனுக்கு சரியான தண்டனைகள் அப்படின்றது வழங்கப்படாது. இட் ஹேப்பன்ஸ் இன் இந்தியா ஒன்லி. ப்ரௌட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இன் இந்தியா வேற உமன் கேன் கெட் ரேப் ஈஸிலி அண்ட் பீப்புள் வில் பிளேம் த விக்டிம் ஒன்லி. அந்த பொண்ணை தான் எல்லாருமே வந்து குறை சொல்லுவாங்க. உன்னை இந்த டைமுக்கு அப்புறம் யார் வெளியே போன சொன்னது, 8 மணிக்கு மேலே உன்னை யார் வெளியே போக சொன்னது, உன்னை யார் இப்படி ட்ரெஸ் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு விக்டிமை தான் எல்லாரும் குறை சொல்லுவாங்களே தவிர அதை பண்ணவனை, அந்த அக்யூஸ்டை வந்து யாரும் கேள்வியும் கேட்க போகிறது இல்லை, அடிக்க போகிறதும் இல்லை, அரெஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை ப்ரௌட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு சீரீஸ்க்குள்ள இனிமேல் நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் ப்ரௌட் ஆஃப் இந்தியா சீரீஸில் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பேக் டு பேக் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங்கில் நடந்திருக்குது. ஸோ நேற்றுக்கு டார்ஜிலிங்கில் கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரெயின் வந்து பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு சிக்னலுக்காக ஒரு ட்ராக்ல வந்து வெயிட் பண்ணப்பட்டு இருக்குது. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ட்ராக்ல அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி, அதாவது கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு பின்னாடி வந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து சிக்னலை மீறி வேகமாக வந்து அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மேலே, அந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுல, ஸோ அந்த ட்ரெயின் பின்னாடி வந்து கூட்ஸ் ட்ரெயின் வந்த ஸ்பீடில் அப்படியே இடிச்சிருக்குது. இடித்த ஸ்பீடில், அந்த கூட்ஸ் ட்ரெயின் இடித்த ஸ்பீடில் பின்னாடி வந்து கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸோட கடைசி கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அது வந்து அந்த இடத்துல அப்படியே மேலே தூக்கிட்டு நிற்கிது. இதுதான் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கம்பார்ட்மெண்ட் இதுதான் அப்படின்னா, அது பின்னாடி வந்து இடித்த ஸ்பீடில், கூட்ஸ் ட்ரெயின் பின்னாடி வந்து இடித்த ஸ்பீடில் இந்த கடைசி கம்பார்ட்மெண்ட் அப்படியே வானத்தை பார்த்து இப்படி தூக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பீடில் அந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து வேகமாக பின்னாடி இடிச்சிருக்குது. ஸோ இது எதனால் இடிச்சுது, எதனால் இந்த ஆக்சிடென்ட் அப்படின்றது ஹேப்பன் ஆச்சு, எதனால் இது ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு சிக்னல் கோளாரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா அதே ட்ராக்ல அந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ஆல்ரெடி சிக்னலை கடந்து வந்து தான் அடுத்த சிக்னலுக்காக அந்த ட்ராக்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து சிக்னல் கோளாறு ஏற்பட்ட வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி கூட்ஸ் ட்ரெயின் வந்து வேகமாக பின்னாடி வந்து இடிச்சிச்சு? அதே ட்ராக்ல அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு பின்னாடி கூட்ஸ் ட்ரெயின் எப்படி பின்னாடி வந்து இடிச்சிச்சு? ஸோ சிக்னலையும் மீறி அங்கே ஒரு ஹியூமன் எரர் நடந்திருக்குது. கரெக்டாக அதுதான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, ரயில்வே மினிஸ்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க. ஒரு ஹியூமன் எரர் ஏற்பட்டதுனால தான் சிக்னலையும் மீறி அந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து வேகமாக பின்னாடி கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் பின்னாடி வந்து இடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ரயில்வேலையும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் எரர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இது வந்து ஒரு ஹியூமன் எரராக இருந்தாலுமே பேக் டு பேக் இந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. ஹியூமன்ஸ் எரர் அப்படின்றது வந்து ஒரு வாட்டி நடக்கலாம், அதை மீறி செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி மிகப்பெரிய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், மிகப்பெரிய அளவில் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஹியூமன் எரர்ஸ் அடிக்கடி நடக்கவே கூடாது. அதுலேயும் முக்கியமாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமாக நடக்கவே கூடாது. பட் இந்தியாவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் பேக் டு பேக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக ஹியூமன் எரர்ஸ் அப்படின்றது ட்ரெயின்ஸ்லையும் ரயில்வேலையும் அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் கிளைம் பண்ணுறாங்க, ரயில்வேயும் கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு வந்து அந்த ஹியூமன் எரர் பண்ணுற ஹியூமனை இன்னும் வந்து அதே வேலையில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே சாமானிய மக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். எதுக்காக வந்து அந்த ஹியூமன் எரர் பண்ணுற அந்த ஹியூமனையே இன்னும் அதே இடத்துல அதே வேலையிலே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதை மீன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லப்படுறவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க. இன்னும் அவர் எதுக்கு ரயில்வே மினிஸ்டராக இருந்துட்டு இருக்காரு? அவர் இருக்கும்போது தான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மிகப்பெரிய ஒரு கோர விபத்து நடந்துச்சு. 2023 ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா அந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது அக்கராச்சு. அப்பவும் அவர் தான் மினிஸ்டராக இருந்தார், ரயில்வே மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு
இன்சிடென்ட். அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் பேக் டு பேக் ஆந்திரால மறுபடியும் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட். அந்த மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் இப்போ டார்ஜிலிங்ல வெஸ்ட் பெங்கால்ல இப்போ இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. ஸோ ஹியூமன் எரர் நடக்குது கரெக்ட் தான். அதே ஹியூமனை அதே பொறுப்பில் ஏன் இன்னும் வச்சிருக்கீங்க? அவரை தயவு செஞ்சு மாத்துங்க, இல்லை அவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியால மக்கள் எல்லாரும் வந்து ரயில்வே மினிஸ்டருக்கு வந்து ரெட் ஃபிளாக் நீட்டி நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம யாரை தப்பு சொல்றது? அந்த கூட்ஸ் ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தாரு அந்த லோகோ பைலட்டை நம்ம தப்பு சொல்லணும் கிடையாது. இங்கே முழுக்க முழுக்க நம்ம தப்பு சொல்ல வேண்டியது நம்மளோட கவர்மெண்ட்டை தான். இங்கே முழுக்க முழுக்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது நம்மளோட கவர்மெண்ட்டை பார்த்து தான். நம்ம என்ன கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்குற, இப்படிலாம் பண்ணனா ஃபியூச்சரில் உனக்கு தான் பிரச்சனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்லா இருக்குது இல்லை, டெமோக்ரஸி அப்படின்றது தான் கரெக்டாக. கவர்மெண்ட்னா என்ன? ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அப்படின்றது தான் நான் கவர்மெண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு படிச்சிருக்கேன். நம்ம என்ன இன்னும் டிக்டேட்டர்ஷிப் நாட்டிலே இருந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன இன்னும் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஃப்ரீடம் அப்படின்றது எப்போவோ கிடைச்சிருச்சு. மக்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கவர்மெண்ட், மக்களால் உருவாக்கப்பட்டது தான் ஆட்சி. இப்போ கூட வந்து நம்ம எலெக்ஷன்ஸை முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கும் தெரியும். நம்ம தான் அவங்கள வந்து ஒரு பவரில் கொண்டு உட்கார வச்சிருக்கோம். அவங்க தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ணணும் கரெக்டாக. ஒரு விஷயம் தப்பு நடக்குது கவர்மெண்ட்டில் அப்படின்னா அதை எடுத்து நம்ம தான் கேள்வி கேட்கணும். இதே ஒரு பிரைவேட் செக்டராக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே என்ன பண்ணுவாங்க? ஒரு கேஸை போடுவாங்க. அப்புறம் வந்து அது கோர்ட்டுக்கு போகும். அதுல நியாயம் என்னமோ சொல்லுவாங்க. இது ஒரு பிரைவேட் விஷயமா இருந்தா. இதே இந்த ரயில்வேஸ் அப்படின்றது ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது கோர்ட்டுக்கு போகும். அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, அதை யாரு பண்ணா அப்படின்றத வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனி இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இல்லை யாருக்கு மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும் கரெக்டா. சப்போஸ் இது வந்து ஒரு பிரைவேட் செக்டாரா இருந்தா, இந்த ரயில்வே நெட்வொர்க் மொத்தமா ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்தால் இதுதான் ஸ்டெப் கரெக்டா. இது இப்போ இந்தியன் ரயில்வேஸ், இந்தியன் கவர்மெண்ட் தான் இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா. ஸோ இப்போ இந்தியன் ரயில்வேஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால கவர்மெண்ட் மேலே கேஸ் போடுவாங்க. கவர்மெண்ட் மேலே கேஸ் போடுவாங்களா? மாட்டாங்க. அப்போ இதை எதிர்த்து யாரு கேள்வி கேட்கணும்? நாம தான். இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குனது யாரு? நாம தான். நம்ம ஓட் பண்ணது யாரு? நாம தான். ஸோ இதை எதிர்த்து நம்ம தான் கேள்வி கேட்டாகணும். நம்ம சேஃப்டிக்காக நாம தான் கேள்வி கேட்டாகணும். அது யாரை எதிர்த்து வேணா நம்ம கேட்கலாம். நோ மேட்டர் இட் இஸ் கவர்மெண்ட் ஆர் ஹூவர், நம்ம கண்டிப்பாக நம்ம சேஃப்டிக்காக நாம தான் கேள்வி கேட்டாகணும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியன் ரயில்வேஸ், இது யாரோடது? யார் நடத்துறா? எங்க தாத்தா நடத்துறாரா, உங்க தாத்தா நடத்துறாரா? கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்ல நடத்திட்டு இருக்கிற ஒரு ரயில்வேல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் எதிர்த்து தான் நம்ம வந்து கேட்டாகணும். ஸோ இங்க வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க முழுக்க யார் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியன் கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட்ல வந்து கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போனவங்க கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த இறந்து போன ஒருத்தவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து 10 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. காயமடைஞ்சவங்களோட ஃபேமிலிக்கு வந்து 2 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன காயம் ஏற்பட்டவங்களுக்குலாம் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு தேர் கேட்டகரைசிங் மணி ஃபார் தேர் லைஃப்ஸ். ஒரு மனுஷனோட உயிருக்கு வந்து காசை வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பீப்புளுக்கு பண்றது. இந்த ஆக்சிடென்ட்டை வந்து அவங்க நினைச்சிருந்தா முன்னாடியே தவிர்த்திருக்கலாம். இதை நடக்க விடாம கூட பண்ணியிருக்கலாம். பட் நடந்ததுக்கு அப்புறம் தேர் கேட்டகரைசிங் மணி ஃபார் த லைஃப் கரெக்டா. அதுதான் இங்க வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆக்சுவலி இங்க கவர்மெண்ட்டை பார்த்து நம்ம ஸ்ட்ராங்கா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாச் சேஃப்டி சிஸ்டம் எங்க போச்சு? கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தப்போவே வந்து நம்ம ரயில்வே துறையாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே மினிஸ்டராக இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாச் சேஃப்டி சிஸ்டம் இந்தியாவில் இருக்கிற மூலமுடுக்கில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் எல்லா ட்ரெயின்லையுமே வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். அதோட டிப்ளாய்மெண்ட் வந்து அதிவேகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தான். அதை நம்பி தான் நாமளும் வந்து ட்ரெயினில் நம்பிக்கையோடு நம்ம சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து வச்சோம் கரெக்டாக. பட் அதுலேருந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஆந்திராவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அப்போவும் வந்து கவாச் சேஃப்டி சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. சரி ஓகே, 2 மாதத்தில் அவங்களால எப்படி எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து கேட்காம விட்டுட்டோம். ஸோ அதுலேருந்து 1 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம அடுத்த வருஷத்துக்கே மூவ் ஆன் ஆகி வந்துட்டோம். இப்போ வரைக்கும் கவாச் சேஃப்டி சிஸ்டம் அப்படின்றது எந்த ட்ரெயின்லையும் பொருத்தப்படலை அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. இந்த கவாச்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவாச் சேஃப்டி சிஸ்டம் அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். அது ஒரு டிவைஸ். ஸோ அதை வந்து ஒரு ட்ரெயினோட எண்டிங்லேயும் இன்ஜின் பகுதி இருக்கும்ல, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் கம்பார்ட்மெண்ட்லையும் இந்த 2 சைட்லையுமே வந்து இந்த கவாச் அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லா ட்ரெயின்லையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவாங்க. அது ஒரு கூட்ஸ் ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லா ட்ரெயின்லையுமே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் எண்டிங் பாயிண்ட்லையும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து இந்த கவாச் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவாங்க.
ஸோ ஒரு ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதை மீறி முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வேற ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த கவாஸ் சேஃப்டி சிஸ்டம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகி அதுக்கான சிக்னலை வந்து அது பாஸ் த்ரூ பண்ணி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே 2 ட்ரெயினோட இன்ஜின் அது வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு 2 ட்ரெயின்ல இருக்கிற பிரேக்ஸ் எல்லாத்தையுமே எங்கேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ தட் அந்த 2 ட்ரெயினுமே வந்து ஒரே ட்ராக்ல வந்து கொலைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த 2 ட்ரெயினும் ஒரே ட்ராக்ல வந்து சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அந்த ஆக்சிடென்ட் அக்கர் ஆகிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ அது முழுக்க ஒரு டிசாஸ்டரே வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு வேலை தான் இந்த கவாஸ் சேஃப்டி சிஸ்டம் அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து எல்லா ட்ரெயினும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது வந்து இன்னே வரைக்குமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 7300 ப்ளஸ் ஸ்டேஷன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது இந்தியாவில் இருந்துட்டு இருக்குது. அதில் இது வரைக்குமே வந்து 134 ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த கவாஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, தட் இஸ் நாட் ஈவன் 1%. 7300 ப்ளஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் இருந்துட்டு இருக்குது. இன்னும் கவாஸ் சிஸ்டமோட டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து 134 ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் நடந்திருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னும் ஃபியூச்சரில் நம்ம எத்தனை ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸை பார்க்க போகிறோம், மக்கள் எந்த நம்பிக்கையில ட்ரெயினில் ஏறுவாங்க அப்படின்றத இதுக்கு மேலே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த அளவுக்கு தான் வந்து இந்தியன் ரயில்வேஸ் செயல்பட்டு இருக்காங்க. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்து 2023 மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா வந்து அமைஞ்சிருந்துச்சு. 2023 அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனா 100 வருஷத்துல நடக்கக்கூடாத ஒரு ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது வந்து 2023 நடந்திருக்கு. 100 வருஷ கணக்கில் எடுத்து பார்த்தா கூட இந்த அளவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆக்சிடென்ட் 2023 போன வருஷம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 2024 ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் டிசாஸ்டர் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். 10 மேற்பட்ட உயிர்கள் அப்படின்றது நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 2024 இது வரைக்கும் நடந்த ட்ரெயின் இன்சிடென்ட்ல இதுதான் நம்பர் 1 இருந்திருக்கு. இதுக்கப்புறம் எத்தனை நடக்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா இன்னும் கவாஸ் சிஸ்டம் அப்படின்றது நிறைய ட்ரெயினுக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அதோட டிப்ளாய்மெண்ட் நடந்துட்டு இருக்குதா, இல்லை கவாஸ் அப்படின்ற ஒரு சேஃப்டி சிஸ்டம் உண்மையிலே இருக்குதா? இதை நம்ம சொல்கிறோம்ல, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி இது வந்து ட்ரெயினோட பிரேக் சிஸ்டம் எங்கேஜ் பண்ணிடும், ட்ரெயினோட இன்ஜினை வந்து ஷட் டவுன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கு, இது இருந்தால் ட்ரெயினில் ஆக்சிடென்ட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். கரெக்டாக உண்மையிலேயே இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இந்தியன் கவர்மெண்ட் இருக்குதா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, இதை டிப்ளாய்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு தான் நம்மளோட மைண்ட் வந்து மூவ் ஆன் ஆகுது. ஏன்னா 7300 ஸ்டேஷன் பிளஸ் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. அதில் 134 ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த சேஃப்டி சிஸ்டம் அப்படின்றது டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இந்தியன் ரயில்வோட நிலைமை இன்னும் இருந்துட்டு இருக்குது. சப்போஸ் யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு ஆக்சிடென்ட் வந்து வேற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நடந்திருந்தா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதோட எதிரொலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரயில்வேல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குல்ல, 2 ட்ரெயின் வந்து மோதி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இதே ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஏர்வேஸ்ல ஏரோப்ளைன்ல 2 ஃபிளைட் வந்து வானத்தில் இதே மாதிரி மோதி ஆக்சிடென்ட் ஆனா அதோட பிரதிபலிப்பு அதோட எதிரொலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சும்மா விடுவாங்களா? ஏன்னா அது வந்து ஒரு பிரைவேட் செக்டார் கிட்ட இருக்கு. ஏரோப்ளைன் மேக்ஸிமம் ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இருக்கு. ஸோ அந்த பிரைவேட் கம்பெனி மேலே கேஸை போட்டு அந்த கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. அண்ட் மோர் தென் தட் ஃப்ளைட்டில் போகிற எல்லாருமே பணக்காரங்க. அவங்க நினச்சா என்ன வேணா பண்ணிடுவாங்க கரெக்டாக. ஸோ பணக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வந்து சேஃப்டியை டாப் நாட்ஸில் வைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளைட்டில் போகிறது மேக்ஸிமம் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுற ஒரு விஷயம். ஸோ அந்த கண்ட்ரி மக்களை நாம தான் சேஃப் கார்ட் பண்ணி அவங்க கண்ட்ரியில் போய் இறக்கி விட்டு வரணும் கரெக்டாக. அதில் ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சு, அதில் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் போர் நடக்கிற அளவு கூட அதோட எதிரொலிப்பு அப்படின்றது மாறுறதுக்கு வாய்ப்பா இருக்குது. ஸோ அதுக்கு பயந்துட்டு கூட வந்து சேஃப்டியை வந்து டாப் நாட்ச்ல வச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று பணக்காரங்களாம் டிராவல் பண்ற விஷயம், அதனால சேஃப்டி அப்படின்றது டாப் நாட்ச்ல இருந்துட்டு இருக்குது. ஃபிளைட்ல போறவங்களுக்கு சாமானிய மக்கள் வந்து ட்ரெயின்ல போவாங்க கரெக்டா. ஸோ அவங்களோட சேஃப்டி எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் யோசிச்சா அப்படின்னு தெரியல. ஸோ பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைங்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம். அது எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி, அது கடையில் வாங்குற பொருட்கள் இருந்து நம்ம டிராவல் பண்ணுற ட்ரெயின் வரைக்குமே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம தொத்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அந்த போன ட்ரெயினில் அந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸில் எத்தனை பேர் வந்து எமர்ஜென்சிக்காக டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஊரில் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஒரு ஊரில் இருந்திருக்கு, அது இன்னொரு ஊருக்கு நம்ம போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதில் வந்து ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும். அதில் யாராச்சும் உயிரிழந்துருந்தாங்கன்னா அதோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டிசாஸ்டருக்கு மேலே டிசாஸ்டர். இப்போ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆன இடமெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நேற்று நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதே ட்ராக்ல வந்து இன்றைக்கி வரக்கூடிய ட்ரெயின் அப்படின்றது போயிட்டு இருக்குது. மக்கள் எல்லாருமே பயத்தோடு அந்த ட்ராக்கை பார்க்குறாங்க. நேற்று தானே இங்கே ஒரு ட்ரெயின் கவுந்துருச்சு, நேற்று தானே இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் தூக்கி நின்றுச்சு, 10 பேர் இறந்து போன இடமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் அந்த ட்ராக்ல போகும்போது அவங்க மனசில் திக்கு அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ நேற்றுக்கு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்றது அந்த ட்ராக்ல ஆச்சுல்ல. ஸோ அன்னைக்கு நேற்று
கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் அங்கே ஆக்சிடென்ட் ஆனதுனால அதே ட்ராக்ல வரக்கூடிய 19 ட்ரெயின், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ட்ரெயின் அந்த ட்ராக்ல வந்து கேன்சல் பண்ணாங்க நேற்றுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி 20 ட்ரெயின் அப்படின்றது கேன்சல் பண்ணப்பட்டுச்சுல. ஸோ 20 ட்ரெயினில் எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணாங்க? பல லட்சம் மக்கள் வந்து ட்ராவல் பண்ணி காத்துட்டு இருந்திருப்பாங்களா நேற்றுக்கு. ஸோ அதில் யாராச்சும் வந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் எப்படி போட்டு வச்சுருவோம், இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினை நம்பி தான் இருப்பாங்க கரெக்டாக. நம்மகிட்ட காசு இருந்தால் ஃப்ளைட்டில் 2 மணி நேரத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ வந்து பறந்து போய் அவங்க வந்து எங்கே வேணால் போய் சேர்ந்துடலாம். சாமானிய மக்கள் இதான நம்பி இருக்காங்க. அவங்களும் வந்து சும்மா ஒன்றும் ட்ராவல் பண்ணல, அவங்களும் டிக்கெட் எடுத்து தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, டேக்ஸ் கட்டி தான் அவங்களும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக. ஸோ அவங்களோட சேஃப்டி அப்படின்றது நம்ம கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகும் கரெக்டாக. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டோட மைண்டில் இருக்குதா இல்லையான்னு தான் தெரியல. எத்தனை பேர் வந்து அந்த 19 ட்ரெயின் கேன்சல் ஆச்சுல, ஸோ அதில் எத்தனை பேர் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ட்ராவல் பண்ணுறதா இருந்திருப்பாங்க. நேற்றுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அட்மிட் ஆகிருக்கணும், நமக்கு இருக்கிற ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்றது ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி அந்த ட்ரெயினை புக் பண்ணி நம்ம இன்னைக்கு அங்கே போயிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு இருந்திருப்பாங்க கரெக்டாக. அன்னைக்கு அந்த ட்ரெயின் கேன்சல் ஆச்சுன்னா அவங்களால எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? நினச்ச இடத்துக்கு எப்படி குறிப்பிட்ட டைமுக்கு போய் சேர முடியும்? எதுவுமே பாசிபிளே கிடையாது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே வந்து மக்கள் வந்து சஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சிடென்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அங்கே கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸில் நிறைய மக்கள் சஃபர் பண்ணாங்க கரெக்டு தான். அது நடந்ததுனால 20 ட்ரெயின் கேன்சல் பண்ணப்பட்டுச்சுல, அதில் எத்தனை மக்கள் சஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது தான் இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் ரயில்வேயோட நிலைமை அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து பொலிட்டீஷியன்ஸ் இதை வந்து ஒரு பப்ளிசிட்டியாக தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்க, இவங்க வருத்தம் தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்து வருத்தம் மட்டும்தான் வந்துகிட்டு தான் இருக்கிறத தவிர இது வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இது நடக்கக்கூடாது, இதை நீங்க தான் பாதுகாக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தம் தெரிவிச்சு பணம் கொடுத்து ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. போன உயிர் திரும்ப வர போறதும் கிடையாது, எதுவுமே பேக் டு நார்மல் ஆக போறது கிடையாது. இங்க வருத்தம் தெரிவிச்சு எதுவுமே நடக்க போறது கிடையாது. இதை வந்து நடக்க விடாம பண்றது உங்களோட வேலையா இருந்துட்டு இருக்குது. அதையே நீங்க தவறிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு மைண்ட்ல வந்து யோசனையா இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதை ஒரு பப்ளிசிட்டியா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருந்தார்ல, ஸோ அவர் வந்து அந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் நடந்த ஆக்சிடென்ட் ஜோனுக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பைக்கில் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நியூஸாக போட்டு காட்டுறாங்க. அங்கே ட்ரெயின் கவுந்து கிடக்குது, இங்கே இவரை வீடியோ எடுத்து இவர் வந்து பைக்கில் வந்திருக்காரு, ஒரு ஆள் ஓட்டுறாங்க, அவர் வந்து பைக்கில் ரைடாக வந்திருக்காரு, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ட்ரெயின் அங்கே கவுந்து கிடக்குது, அதை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் பைக்லேயே போகிறாருப்பா, நல்ல மனுஷன்ப்பா, இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்துட்டு பைக்கில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு நியூஸாக எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அவர் பைக்கில் வந்தானா, காரில் வந்தானா, நடந்து வந்தானா, மனுஷன் தானே. இங்கே எல்லாரும் காசு கொடுத்து தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ அவங்களுக்கான ஒரு சேஃப்டி அப்படின்றத கவர்மெண்ட் கொஞ்சமாச்சும் அஷ்யூர் பண்ணணும். முக்கியமாக இந்த கவாச் சேஃப்டி சிஸ்டம் அப்படின்றது எல்லா ட்ரெயின்லையும் எப்போவோ டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கணும், இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கணும். பட் இன்னைய வரைக்கும் நிறைய ட்ரெயின்ஸில் இம்ப்ளாய்மெண்ட் பண்ணலை அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. ஸோ டூ ஷேர் மேக்ஸிமம் திஸ் வீடியோ. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் இதை வந்து பேசுகிறாங்க, நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், மக்கள்களாக இருக்கட்டும், இதை பற்றி பேசுகிறாங்க. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டுமே சொல்லிட்டு விட்டுருதாங்க. பட் இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன, கவர்மெண்ட் இதில் என்ன தப்பு பண்ணுறாங்க, கவாச் சிஸ்டமை இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலையாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட்டோட தப்பு இதில் பெரிய பங்களவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறதுக்கும் பயப்படுறாங்க, நிறைய பேர் வந்து தெரியாமையும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதையும் உங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்காம இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்திங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் பவரில் இருக்கவங்க இதை பார்த்துருவாங்களா, அவங்க மூலியமாக ஏதாச்சும் நடந்துருமா அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லாமல் இதுக்கான சொல்யூஷனும் இதிலே இருக்குது, அதையும் முக்கியமாக எடுத்து சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தட் வி கேன் மேக் அ சேஞ்ச் அப்படின்றது மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாயை மூடிட்டு இருந்துகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த ட்ரெயின் கவலை தான் போகுது, அடுத்தடுத்த ட்ரெயின் மோது தான் போகுது, அடுத்தடுத்த ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது, டிசாஸ்டர்ஸ் அப்படின்றது இன்னும் பெருசாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அன்டில் வி ஓப்பன் அவர் மவுத். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க. இங்கே என்ன நடந்திருக்கு, கவர்மெண்ட்டோட தப்பு இதில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்குது அப்படின்றத நிறைய பேர்கிட்ட எடுத்து போய் சேருங்க. ஸோ தட் அ சேஞ்ச் கேன் அக்கர் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதனிசம் ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.